பழனிசாமி அவர்களே, நீங்க எதுல நம்பர் 1 தெரியுமா? பதவி சுகத்துக்காக தமிழ்நாட்டு உரிமைகளை பாஜக கிட்ட அடகு வச்சீங்களே, அதுல மட்டும்தான் நம்பர் 1. எப்படியெல்லாம் பிரதமர் மோடிக்கு, ஒன்றிய அமைச்சர்களுக்கு, பாஜகவுக்கு லாவணி பாடினீங்க, மோடி தான் எங்க டாடின்னு சொன்னீங்களே. அது மட்டுமல்ல, பாஜக இங்க இந்திய திணிச்சப்போ நாம எதிர்த்தோம். ஆனா அதிமுக அமைச்சர் என்ன சொன்னாரு? அண்ணா மும்மொழி கொள்கையை ஆதரிச்சார்னு பச்சை பொய்களை பேசவிட்டு அழகு பார்த்த பச்சோந்தி தான் இந்த பழனிசாமி. அதிமுக பாஜகவும் இயற்கை கூட்டணின்னு சொல்லி சென்டிமெண்ட் மழை பொழிஞ்சவங்க தான் பழனிசாமி நாடக கம்பெனி. இப்போ பிரிஞ்சது மாதிரி நாடகம் போடுற பழனிசாமி இன்னைக்கு ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. ஒருவேளை அதிமுக சில இடங்கள்ல வென்று பாஜகவுக்கு பெரும்பான்மை தேவைப்பட்டா ஆதரிப்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு ஒப்புக்காக கூட ஆதரிக்க மாட்டோம்னு பழனிசாமி பதில் சொல்லல. பொறுத்திருந்து பாருங்கன்னு வாய்தா வாங்கி இருக்கிறார் பழனிசாமி. இதுதான் அவருடைய பாஜக எதிர்ப்பு லட்சணம். எங்கேயாவது பாஜக எங்கள் கொள்கை எதிரின்னு பழனிசாமி சொல்லியிருக்காரா? பாஜகவை ஒருபோதும் ஆதரிக்க முடியாதுன்னு ஏன் அவரால் திட்டவட்டமா சொல்ல முடியல? ஏன்னா முதுகு வளைந்து பாதம் தாங்கு பழனிசாமியால ஒருபோதும் பாஜகவை எதிர்க்க முடியாது. அதுதான் உண்மை. மாநில முதலமைச்சராக இருந்ததால எனக்கு மாநிலங்களுடைய பிரச்சனைகள் தெரியும், தேசத்தின் பிரச்சனை தெரியும்னு சொன்னாரு. ஆனா என்ன பண்ணாரு? ஆளுநர்களை வச்சு மாநிலங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கிறதே மோடி தான். ஒட்டுமொத்த தேசத்துக்கு பிரதமர் மோடி தான் மிகப்பெரிய பிரச்சனை. பேசனா ரெண்டுடையாய் போற்றின்னு பேரறிஞர் அண்ணா சொல்லுவார, அதுக்கு வாழும் உதாரணம் மோடி தான். பிரதமர் மோடியின் சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பே இருக்காது. நாரி சக்தின்னு பெண்களை மதிக்கிறதா வீரவசனம் எல்லாம் பேசுவாரு. மகளிருக்கு இடஒதுக்கீடு சட்டத்தை கூட முழுமையாக நிறைவேற்றல. மணிப்பூர்ல பெண்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை மனசாட்சி இருக்க யாரும் மறந்திருக்க மாட்டாங்க. அந்த பெண்களுக்கான நீதி எங்க? குஜராத் வன்முறையில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பில்கிஸ் பானு அவர்கள் போராடி பெற்ற நீதியை கூட குற்றவாளிகளின் விடுதலை மூலமா கொச்சைப்படுத்தியதுதான் பாஜக. காஷ்மீர்ல கோயிலுக்குள்ளேயே குழந்தை ஆசிபாபா சீரழிச்சு கொன்னுட்டு அந்த குற்றவாளிக்கு ஆதரவா ஊர்வலம் போன கேடுகட்ட கொடியவர்கள் இருக்கிற கட்சி தான் பாஜக.